ஹாய் வணக்கம். கந்த சஷ்டி கவசத்திற்கு மிகுந்த சக்தி உண்டு. அதை கேட்கும் பொழுதே நமக்கு அதிகமான சக்தி கிடைக்கும். மன நிம்மதியும் கிடைக்கும். இந்த 6 நாட்களும் கந்த சஷ்டி கவசத்தின் முதல் நாள் இன்று அவங்கவுங்க உடம்பு சௌகரியத்துக்கு ஏற்ப விரதத்தை மேற்கொள்ளலாம். ஒரு வேளை உணவு இல்லது 3 வேளை உணவு அருந்தி கொண்டும் இருக்கலாம். நான்வெஜ்ஜை மட்டும் தவிர்த்திடுங்க. மற்ற எந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தாமல் முருகனும் நீங்களும் மட்டும்தான் உங்களோட கோரிக்கையை அவன் முன் வைங்க. அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயம் எம்பெருமான் பூர்த்தி செய்து தருவார். சின்ன வயசுலேருந்து எனக்கு முருகனை பிடிக்காது. முருகன் சார் நான் ரொம்ப விரும்பி கும்பிட மாட்டேன். ஏன்னா அவர் 2 மனைவி கட்டிக்கிட்டார் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு. ஆனால் எல்லா கடவுளுமே இச்சாசக்தி கிரியாசக்தின்னு 2 சக்திகளை மணந்திருக்காங்க. அதில் எம்பெருமான் முருகனும் ஒன்று. எனக்கு அது தெரியாது. கூப்பிட்ட குரலுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. அதை நான் போன வருஷம் ரொம்ப கண்கூடாக உணர்ந்தேன். நீங்கள் ஒரு விஷயத்த கேட்டிங்கன்னா நிச்சயம் அதை நியாயமாக இருந்தால் பூர்த்தி செய்வார். இல்லைன்னா அது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதை சரி பண்ணி தருவார். பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் மூலியமாக அந்த பிரச்சனைக்கு வழியை தீர்த்து வைப்பார் எம்பெருமான் முருகன். முழு மனசோட அவனை நினச்சி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அவன் நிச்சயம் உங்களுக்கு பலன் தருவான். ஓம் சரவண பவ. கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை பாராயணம் செய்ய முடியாதவங்க ஓம் சரவண பவ, ஓம் ரவண பவச, ஓம் வனப வசர, ஓம் நவப சரவ, ஓம் பவ சரவண, ஓம் வசர வனப, இந்த 6 வரி மந்திரத்தை 6 தடவை உச்சரிச்சிங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை 36 தடவை உச்சரித்ததற்கான பலன் உங்களுக்கு கொடுப்பார். பொதுவாகவே கந்தசஷ்டி கவசத்தை முழுசாக நீங்கள் கேட்டிங்கனாலே ஒரு மிகுந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும். முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.